ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதங்கள் 49, 50, 51. பதம் 49, 50. ஷத்து கௌச்சாரவேஸ்தஸ்ய சம்பாதோ தியாத்ம சம்ஸ்ரித யத்வாச பகவாம்ஸ்தஸ்மை பிருஷ்டஸ்தத்வம் உவாச்சः ப்ரூஹிநஷ் தத் இதம் சௌமிய விதுரஸ்ய விசேஷ்டிதம் பந்துத்யாக நிமித்தம் செய்யதைவாகதவான் புனः. மொழிபெயர்ப்பு. சௌனக ரிஷி கூறினார், ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிய மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் இடையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன. விதுரர் எதை பற்றி விசாரணை செய்தார், அதற்கு மைத்ரேயர் கூறிய பதிலென்ன என்பதையெல்லாம் தயவு செய்து எங்களுக்கு கூறி அருளுங்கள். மேலும் விதுரர் தமது குடும்ப அங்கத்தினர்களின் உறவை கைவிட்டதன் காரணத்தையும் அவர் ஏன் மீண்டும் திரும்பினார் என்பதையும் புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களில் இருந்தபொழுது விதுரர் ஆற்றிய செயல்களை பற்றியும் தயவு செய்து எங்களுக்கு கூற வேண்டுகிறேன். பொருளுரை. ஸ்ரீ சூத கோஸ்வாமி ஜட உலக சிருஷ்டி மற்றும் அழிவு ஆகியவற்றை பற்றிய விஷயங்களை விவரித்து கொண்டிருந்தார். ஆனால் பௌதிக விஷயங்களை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் தெய்வீகமான விஷயங்களை பற்றி செவியுறுவதில் சௌனகரை தலைமையாக கொண்ட ரிஷிகள் அதிக ஆவலுள்ளவர்களாக காணப்பட்டனர். மனிதரில் இரு பிரிவினர் உள்ளனர். ஸ்தூல உடலுடனும் ஜட உலகுடனும் அளவுக்கதிகமான பற்று கொண்டிருப்பவர்கள் ஒரு பிரிவினர். மற்றவர்கள் உன்னத அறிவில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களில் உள்ள பகவானின் பெருமைக்குரிய செயல்களை பற்றி விளக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை செவியுறுவதால் பௌதிகவாதிகள் மற்றும் ஆன்மீகிகள் ஆகிய இரு பிரிவினரும் சமமான நன்மையை பெற முடியும். பௌதிகவாதிகள் இயற்கை சட்டங்களிலும் அவற்றின் இயக்கங்களிலும் அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர். ஆனால் இயற்கையின் மாயத் தோற்றங்களின் காரணத்தால் பகவானின் பெருமைகளை அவர்கள் மறந்துவிடுகின்றனர். இயற்கையின் செயல்களும் அவற்றின் அற்புதங்களும் பகவானாலேயே ஆரம்பித்து வைக்கப்படுகின்றன என்பதை அவர்கள் தெளிவாக அறிய வேண்டும். தோட்டத்திலுள்ள ரோஜா மலரொன்று படிப்படியாக அதன் வடிவத்தையும் நிறத்தையும் பெற்று அழகு வாய்ந்ததாகவும் இனிமையுடையதாகவும் மாறுகிறது. இது ஒரு குருட்டுத்தனமான இயற்கை சட்டத்தினால் விளைந்ததாக காணப்பட்டாலும் இது உண்மையல்ல. அந்த இயற்கை சட்டத்திற்கு பின்னால் பரமபுருஷருடைய உத்தரவு உள்ளது. இல்லையெனில் இவ்வளவு ஒழுங்குமுறையான வடிவங்களை பொருட்களால் பெற முடியாது. ஒரு ரோஜா மலரின் படத்தை ஓவியர் கவனத்துடனும் ரசனையுடனும் வரைகிறார். இருப்பினும் அது உண்மையான ரோஜாவைப் போல பூரணமானதாக ஆவதில்லை. அது உண்மையாயின் உண்மையான ரோஜாவானது அதன் வடிவத்தையும் அழகையும் அதற்கு பின்னால் ஓர் அறிவு இல்லாமல் பெற்றது என்று நம்மால் எப்படி கூற முடியும்? இத்தகைய முடிவு அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் ஏற்பட்டதாகும். பரம உணர்வு சர்வ வியாபகமுடையதாயிருப்பதால் அதனால் அனைத்தையும் பூரண கவனத்துடன் கண்காணிக்க முடியும் என்பதை மேற்கூறிய படைத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை பற்றிய விளக்கங்களிலிருந்து ஒருவன் அறிய வேண்டும். அதுவே பரமபுருஷரின் சர்வ வியாபகத்தை பற்றிய உண்மையாகும். ஆனால் பௌதிகவாதிகளை விட இன்னும் அதிக முட்டாள்களாக இருப்பவர்கள் தங்களை ஆன்மீகிகள் என்று கூறிக்கொள்கின்றனர். இவர்கள் எங்கும் பரவியுள்ள பரம உணர்வை பெற்றிருப்பதாக கூறிக்கொள்கின்றனர். ஆனால் எந்த ஆதாரத்தையும் அவர்கள் அளிப்பதில்லை. இத்தகைய மூடர்களால் சோருக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை கூட அறிய முடியாது. இருப்பினும் பரமபுருஷரின் எங்கும் பரந்த பிரபஞ்ச உணர்வை பெற்றிருப்பதாக அவர்கள் பொய்யாக பெருமை கொண்டுள்ளனர். இவர்களும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் பெரிதும் பயனடைவார்கள். பரம உணர்வென்று கூறிக்கொள்வதால் மட்டும் ஒருவன் பரம உணர்வு உள்ளவனாக ஆகிவிடுவதில்லை என்பதை காண்பக்னை பாகவதம் அவர்களின் கண்களை திறந்துவிடும். தனக்கு இத்தகைய பரம உணர்வு உள்ளதென்பதை இந்த ஜட உலகில் ஒருவன் நிரூபிக்க வேண்டும். ஆனால் நைமிஷாரண்யத்தைச் சேர்ந்த ரிஷிகள் பௌதிகவாதிகளையும் பொய்யான ஆன்மீகிகளையும் விட மேற்பட்டவர்களாவர். இதனால் வேத வல்லுநர்களால் பேசப்பட்டவாறு ஆன்மீக விஷயங்களில் உள்ள உண்மையை அறிவதில் அவர்கள் எப்பொழுதும் ஆவலுள்ளவர்களாக இருந்தனர். பதம் 51. சூத உவாச்ச ராஜ்ஞா பரீட்சிதா பிருஷ்டோ யத் ஆவோசன் மகாமுனி
தத்வோபிதாஸ்யே ஸ்ருணுத ராஜ்ய பிரஸ்னானுசாரதः. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சூத கோஸ்வாமி விளக்கினார். பரீட்சித் மகாராஜனின் கேள்விகளுக்கு பதில் கூறும் வகையில் மகாமுனிவரால் விவரிக்கப்பட்ட அதே விஷயங்களை இப்பொழுது நான் உங்களிடம் விளக்கிக் கூறுகிறேன். தயவு செய்து அவற்றை கவனமாக கேளுங்கள். பொருளுரை. எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த மேற்கோள்களை காட்டி விடை கொடுக்க முடியும். அது அறிவுள்ள பிரிவினரை திருப்திப்படுத்துகிறது. சட்டமன்றத்திலும் கூட இதே முறைதான் பின்பற்றப்படுகிறது. மிகச்சிறந்த வக்கீல் தனது வழக்கை நிரூபிப்பதில் அதிக சிரமத்தை மேற்கொள்ளாமல் சட்டமன்றத்தின் கடந்த தீர்ப்பிலிருந்து ஆதாரங்களை கொடுக்கிறார். இது பரம்பரா முறை என்று அழைக்கப்படுகிறது. கற்றறிந்த அதிகாரிகள் அபத்தமான விளக்கங்களை உற்பத்தி செய்யாமல் பரம்பரா முறையை பின்பற்றுகின்றனர். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வகாரண காரணம் பிரம்மசம்ஹிதை. அனைத்திலும் பரமபுருஷரின் கரம் இருக்கிறது. எந்த ஆட்சேபமும் இல்லாமல் நாம் அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிவோமாக. ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தின் எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை என்னும் தலைப்பை கொண்ட 10ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. பிரபஞ்சத் தோற்றம் என்னும் 2ஆம் காண்டம் முற்றும்.